கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இன்றைய தினம் காலையிலே, அதிகாலையிலே தேவன் உங்களோட சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் உங்கள் சத்தத்தை அதிகாலையிலே கேட்பதற்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கும் படிக்கும். அப்போ அந்த புதிதான கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக, நமக்கு தருவதற்காக அதிகாலையிலே தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் தான் இதில் பாருங்கள், நாளாக சங்கீதக்காரர் சொல்லியிருக்காரு, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி அமர்ந்திருப்பேன், காத்திருப்பேன். அப்போ காலையிலே தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். நம்ம காலையில் எழுந்துகிறோமா, காலையில் எழுத்து பற்றி படுத்துக்கிறோமா, அதிகாலையிலிருந்து தேவனை தேடுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அதிகாலையிலே தேவ கிருபை புதிதாக உண்டு. அதிகாலையில் என்னை தேடுகிறோம், கண்டடைவான்னு பைபிளில் படிக்கிறோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதிகாலையிலிருந்து தேவனை தேடுகிறோமா காணப்பட வேண்டும். ஒருவேளை வயதான பலவீனங்களில் நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், அதை பற்றி தப்பு கிடையாது, தேவனுக்கு தெரியும். ஆனால் உங்களால் முடிந்த வரைக்கும், பலம் உள்ளவர்கள் முடிந்த வரைக்கும், வாலிப பிள்ளைகளும் அந்த நல்ல வயசில் இருக்கவங்களாம் முடிந்த வரைக்கும் காலையிலே அதிகாலையிலே எழுந்து தேவனை தேடுவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். அப்போ காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கும். புதிதான கிருபைன்னு என்ன? அன்றைய தினத்துக்கான புதிதான கிருபை. நேற்று போன கிருபை இன்னைக்கு வாங்க முடியாது. நீங்கள் இன்றைய கிருபை இன்னைக்கு காலையிலே நீங்கள் வாங்கி ஆகணும். என்ன கிருபை உங்களுக்கு? அன்றைய தினத்தை நீங்கள் நடத்துவதற்காக, அன்றைய தினத்தில் எந்த கண்ணியிலும் சிக்கிக்கொள்ளாதபடி, அந்த தினத்தில் எந்த ஒரு பள்ளத்திலே விழுந்து விடாதபடி, எந்த கஷ்டத்திலையும் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி, அன்றன்றைய தினம் தேவ கிருபை உங்களை அன்றைய தினம் உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறது. அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதான் உண்மையான கர்த்தருடைய கிருபை. அதான் நம்ம முதல் உணர வேண்டும். நம்ம தேவ கிருபை உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அதிகாலையில் எழுந்தோம்னா அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். காலையில் எழுந்து நிசப்தமாக, சத்தமே இல்லாத நேரத்தில் நீங்கள் அமர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அமைதியாக அமர்ந்துங்க. தேவன் பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். ஒரு சைலண்ட் அவரும்பாங்க. இது நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வர 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 தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கணும். அதுதான் முக்கியமான காரியம். தேவனுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, தேவனுக்காக என்ன ஓடுறீங்க, அதெல்லாம் வேற. ஆனாலும் தேவ சத்தத்தை கேட்பதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்காக அழைத்திருக்கிறார். அதுக்கு எந்த நேரம் சரியான நேரம்னா அதிகாலை பொழுது. அதிகாலை பொழுதுல தேவன் உங்களுடன் நல்லா பேசுவதை கேட்க முடியும். நான் முழுக்க பேசுவார், படுக்கையிலையும் பேசிப்பார், தூக்கத்திலையும் பேசுவார், அதில் இல்லைன்னு கிடையாது. விடிய விடிய பேசிக்கொண்டு இருக்கிற தேவன். ஆனாலும் அந்த காலை பொழுது ஒரு விசேஷமான பொழுது. அதுதான் பாருங்க, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். அப்ப தேவன் சத்தத்தை காலையிலே கேட்டருள் தாவீது ராஜா சொல்றாரு. தாவீது ராஜாவை சொல்லும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் எங்கே இருக்கிறது? நம்ம அதிகாலையில் இருந்து தேவனை தேடுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அதான் பாருங்க, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். யார் சத்தத்தை? நம்மளுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அடுத்து பாருங்க, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இப்போ அதிகாலையிலிருந்து நம்ம ஆயத்தமாகி, என்ன ஆயத்தம்? தேவ சமூகத்தில் உட்கார போகிறேன், அப்போ நான் எப்படி இருக்கணும்? அந்த ஆயத்தம் தான். தேவன் என்னுடன் பேசுவதை எனக்கு கேட்க ரெடியாக இருக்கணும், அந்த ஆயத்தம் தான். அதான் ஆயத்தம். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு எல்லாம் தலைமொழி எல்லாம் இது வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காரணும்னு கிடையாது. நீங்கள் காலையில் எழுந்து தேவ சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக உட்கார்ந்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். இதுதான் ஆயத்தமாகி காத்திருப்பேன்னா என்ன? தேவ சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக காத்திருக்கிறேன். இன்றைய தினம் இப்பொழுது காலையில் என்னோட தேவனுடன் பேசப் போகிறார், இந்த நேரத்தை பேசப் போகிறார் அப்படின்ற ஆயத்தமாகி நம்ம காத்திருப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். காலை தோறும் புதிதான கிருபையால் நிரப்புவதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான மன்னின் பரலோகப்பிதாவே, காலையிலே நாங்கள் ஆயத்தமாகி உமது சத்தத்தை கேட்பதற்கு உமது சன்னதியிலே, உமது வாசற்படியிலே காத்திருக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றியதற்காக நன்றியானவரே. கர்த்தாவே, காலையில் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தந்து எங்களுடன் முகமுகமாக பேசுவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அதிகாலையிலே எழுந்து உண்மை தேடி உண்மை கண்டறியத்தக்க பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீ மாற்றி உமக்காக ஓட வைத்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தகப்பனே அதிகாலையில் எழுந்து தகப்பனை நேரப்படை எழுந்து தகப்பனை உமது முன்பாக அமர்ந்து ஆயத்தமாகி அமர்ந்து தகப்பனை உமது சத்தத்தை கேட்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார் ஆண்டவரே. அவர்களை ஏமாற்றம் பிடித்தவர்கள், அவர்கள் ஏமாந்து போகாத பிடித்தவனே, உமது சத்தத்தை அவள் கேட்க அவள் உதவ மாட்டவர், அவர் மேல் மனதிறங்க மாட்டவரை ஏஸ்தாவனே.
அநேகர் அதிகாலையில் இருந்து உமது சமூகத்தில் நிற்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உமது சத்தத்தை கேட்க வேண்டுமாப்பா. ஏஸ்தவனை கேட்க வேண்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்குமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.